நந்தகுமார், இந்த முறை வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா, நிறைய நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. என்டிடிவி, பீப்புள்ஸ் பல்ஸ், CNN, ரிபப்ளிக், இந்தியா டுடே, மேக்சிஸ், சாணக்யா, இப்படி பல நிறுவனங்கள் வெளியிட்டிருக்குது. வழக்கமாக வெளியாகக்கூடிய நான் முதல்ல இதில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, முக்கியமாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் வெளியாகக்கூடிய ஓட்டர் இந்த முறை அவர்கள் எந்த கருத்து கணிப்பும் வெளியிடல. அது இப்போ வர வெளியாகலை. இந்த முறை நிறைய நிறுவனங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் இது எது ரொம்ப மோஸ்ட் ட்ரஸ்டபிள் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்குது. வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை கூடுதல் நிறுவனங்கள் இந்த கருத்து கணிப்பில் ஈடுபட்டு இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. இது போலிங்க்கு பிறகான என்ன மக்கள் மத்தியில் இருக்கோ அந்த யதார்த்தத்தை இது பிரதிபலிக்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கா? அதாவது டூ many cooks spoil the food ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டூ many எக்ஸிட் போல்ஸ் லீடிங் டு கிரேட்டர் கன்ஃபியூஷன் மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் நான் என்ன பாக்குறேன்னா, அந்த சீட் ஸ்ப்ரெட் பாக்குறேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிஎம்கே பாத்தீங்கன்னா 75 இருந்து 190 வரைக்கும் ஸ்ப்ரெட் போகுது. from one poll to another poll. அப்போ almost 115 சீட் ஸ்ப்ரெட் வருது. ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 22 சீட்ல இருந்து 147 சீட், சற்றேறக்குரிய 165 ஸ்ப்ரெட் வருது. டிவிகேக்கு 4 சீட்ல இருந்து 120 சீட் வரைக்கும், சற்றேறக்குரிய 116 சீட் சீட் ஸ்ப்ரெட் வருது. சோ அப்ப இது நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த எல்லா போல்ஸ்டர்ஸ்டையும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு ரிசல்ட் இல்லை. அதுல மெயின் காரணம் வர்றதுக்கு என்ன ரீசனா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த டிவிகேவுடைய வாக்கு வங்கிய யாரும் கரெக்டா அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியலங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. இப்ப நிறைய இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் சீட் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சில பேர் ஓட் ஷேர் கொடுத்திருக்காங்க, பல பேர் ஓட் ஷேர் கொடுக்கல. பட் நம்ம இதை ரீஒர்க் பண்ணும்போது, பேக் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிவிகேக்கு சற்றேறக்குரிய 4% 35% வரைக்கும் +or -2% போகுது. டிஎம்கேக்கு 28 50% வரைக்கும் போகுது. ஏடிஎம்கேக்கு 12 to 40% வரைக்கும் போகுது. என்ன போகுது? இதுல அவங்களுடைய ஓட் பேங்க் அடி வாங்குதா? ஓட் பர்சன்டேஜ். அதாவது நான் இந்த சீட்டை ஐ ஆம் டூயிங் a mathematical back work. அதுல ஃபர்ஸ்ட் பாஸ் த போட் மேத்தமெட்டிக்கல் மாடலை வச்சு நம்ம அதை சீட்டை ஓட்டா கன்வெர்ட் பண்ணி அதனுடைய பர்சன்டேஜ பார்த்தோம்னா, எப்படி சீட் ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கோ அந்த மாதிரி இங்க ஓட் பர்சன்டேஜ் ஸ்ப்ரெட்டும் அதிகமா இருக்கு. அதனாலதான் சொன்ன திமுகக்கு 28% இருந்து 50% வரைக்கும், அதிமுகக்கு 12% இருந்து 40% வரைக்கும், தாவேகாக்கு 4% இருந்து 35% வரைக்கும் அந்த ஸ்ப்ரெட் போகும்போது இட் இஸ் ஹைலி அன்பிரடிக்டபிள். இது எதை நம்ம எடுக்கிறது? ஏன்னா இப்ப சப்போஸ் ஸ்டேட் வைடு பாத்தீங்கன்னாக்கா, இந்த எக்ஸிட் போல்ல வரக்கூடிய அந்த +or -2% வேரியேஷன் இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூன்சி லெவல்ல பாத்தீங்கன்னா 2%ங்கிறது 8 to 12% இம்பாக்ட் விழும். சரி. ஆனா நமக்கு இங்க வர்றது பாத்தீங்கன்னா எனார்மஸான கேப் இருக்கா. பார்த்தா இந்த கேப் அதிகமாக இந்த எக்ஸிட் போலுடைய வின்னர் கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகே. சோ வீக்கர் வின்னர் கான்பிடன்ஸ்ங்கிற அளவுக்கு தான் இருக்கு. காம்படிஷன் ஹெவியா வருது. டிசைசிவா டிவிகேவுடைய ஓட் ஷேரை யாருனாலையும் அசஸ் பண்ண முடியல. அந்த அது ஒரு அன்சர்டனிட்டி ரொம்ப பிக்கெஸ்ட் ஃபேக்டரா இருக்கு. நம்ம இந்த எக்ஸிட் போலினுடைய ரிலையபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப லோ டு மாடரேட் தான் அவங்களுடைய ரிலையபிலிட்டி இருக்குது. கன்சிஸ்டன்சி கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். கடந்த காலங்களில் கூட இப்ப நீங்க நம்ம லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பிஜேபிக்கு ஃபேவரா அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள், இவ்வளவு சீட்டு கிடைக்கும், என்டிஏ கூட்டணி வரும் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அரசாங்கத்தை அவர்கள் தான் அமைத்தார்கள். ஆனால் அந்த தொகுதிகள் பெற்றதில் எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்தது. அப்படியான ஒரு முடிவுக்கு இங்க வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஏதாவது அடையாளம் காட்டுதா இந்த எக்ஸிட் போல்? இப்ப நேத்து சற்றேறக்குரிய 9 எக்ஸிட் போல் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு 3-4 எக்ஸிட் போல் வந்திருக்கு. சரி. இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நம்ம சொல்லுவோம் ஒரு டைரக்ஷன்
அண்ட் மேக்னிடியூட் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 to 4 போல் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து எட்ஜ் காமிக்கிறாங்க. ஒரு 120ல இருந்து 145 வரைக்கும் ஒரு 3 சர்வேஸ் வந்து அதுல வந்து ஒரு கிளஸ்டரா நம்மளால குரூப் பண்ண முடியுது. மீதி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 போல்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கேக்கு ஃபேவரா வருது. ஒரு போல்ஸ்டர் வந்து டிவிகேக்கு ஃபேவரபிளா வருது. ஒட்டுமொத்தமா இந்த 14லயும் வந்து பாத்தீங்கன்னா 13-14 இதுல வந்து பார்க்கும்போது ஒரு சற்றேறக்குரிய ஒரு 9 வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்போஸ் போஸ்ட் போலுக்கு அப்புறம் போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஏடிஎம்கே பிளஸ் டிவிகே அலையன்ஸ் போட்டாங்கன்னா then there will be a change in alliance after election results May 4th அப்புறம் ஒரு பாசிபிலிட்டி இருக்கக்கூடியதாகவும் ஒரு ப்ரொஜெக்ஷன் நமக்கு கிடைக்குது. நான் அதனாலதான் சொன்னேன் இந்த வின்னர் சிக்னல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a வீக் அட்வான்டேஜ் சிக்னலா இருக்கு, ஸ்ட்ராங்கான சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் வந்து என்னுடைய இன்டர்பிரேஷனா இருக்கு. நந்தகுமார் சார், நாங்க வந்து மீண்டும் ஆட்சி அமைக்க போறது கிடையாது, ஆட்சி தொடர போகிறது திமுக அப்படின்ட்டு ராஜாவுக்கு சப்போர்ட்டா நம்ம இவர் நிஜாமுதீன் சார் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் நாங்க ஆட்சி அமைக்க போறோங்கிறாங்க. பக்கத்துல அவங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, புதுக்கோட்டை சீனிவாசன் அவருடைய பெயரு. அவரு கருத்து கணிப்பாவது ஒன்னாவது நாங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோன்ட்டு அவரும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் சார் இன்னும் பெரிய கூத்து சார், அவரு எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே எல்லாரும் ராத்திரியோட ராத்திரியா பனையூருக்கு வந்துடணும்ட்டு அவரு ஒரு ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறாரு. உண்மையில இந்த எக்ஸிட் போலு, அதுக்கு முன்னால் நடந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, இதெல்லாம் பொதுவாகவே விஜயினுடைய தாவேகாவினுடைய இந்த தேர்தல் வருகை, தேர்தல் பிரவேசம் அப்படிங்கிறது எல்லாருடைய யூகங்களையும் உடைத்து போடக்கூடிய அளவிற்கு மாற்றி இருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய களத்தையே? கட்டாயமா அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நம்ம வந்து ப்ரீ போல் ஆகட்டும் எக்ஸிட் போல் ஆகட்டும் இந்த சர்வேஸ் எல்லாமே we have to take with a pinch of salt. நம்ம அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவரு ஐயா சீனிவாசன் சொன்ன மாதிரியோ இல்ல ராஜா சொன்ன மாதிரியோ ஐயா நிஜாமுதீன் சொன்ன மாதிரியோ நமக்கு 4ஆம் தேதி தான் வந்து இதனுடைய எக்ஸாக்ட் ரிசல்ட் தெரியும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னேன், இந்த போல்ஸை வச்சு எக்ஸிட் போல்ஸை வச்சு பார்க்கும்போது டிஎம்கேக்கு அட்வான்டேஜா இருந்தாலும் இட் இஸ் a வீக்கர் அட்வான்டேஜ்ங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன். ஒரு கான்பிடென்ட்டா அப்பாடா ஜெயிச்சிட்டோம் சாஞ்சு உட்கார அளவுக்கு அந்த நம்பர்ஸ் இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து தாவேகாவை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் வந்து திமுக சைட்ல இருந்தே வந்து இந்த கடந்த ஒரு 2 நாட்களாக அதுல முன்னணி பேச்சாளர்களா அதற்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் பொதுவெளியில வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாக்காளர்களை திட்ட ஆரம்பிச்சு இவிஎம் மிஷினை வந்து டேம்பரிங் பண்ணிடுவாங்களோங்கிற அளவுக்குலாம் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டாங்க. சோ அப்ப வந்து இந்த விஜயனுடைய வருகை அவருக்கு உண்டான, ஏன்னா நம்ம போலிங் போட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ஐயா நிஜாமுதீன் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா வைகோ அவர்களை மத்த விஜயகாந்த் ஐயா அவர்கள் எல்லாம் சொன்னா கூட அவங்களுக்கெல்லாம் இல்லாத வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸி விஜய் ஃப்ரெண்ட்ஸி வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை எனார்மஸ் ஃப்ரெண்ட்ஸி இருந்துச்சு. அது வந்து யாருடைய கணிப்புக்கும் கட்டுப்படாத ஒரு ஃப்ரெண்ட்ஸியா இருந்தது. அந்த தேர்தல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் யாரை கேட்டாலும் அதிகமா உச்சரிக்கப்பட்ட கட்சி பேர் வந்து டிவிகே விசில். அதுதான் வந்து திமுகவினுடைய அந்த முன்னணி பேச்சாளர்கள் ஆதரவாளர்கள் கூட ஒரு பெரிய கலக்கத்துக்கு உண்டு பண்ணி அவர்கள் அந்த மாதிரி சமூக வெளியில புலம்ப வச்சதை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப தாவேகாக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்து வந்து 15 to 20% வாக்கு வங்கி. இப்ப நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 25 தாண்டினாலும் நமக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்ப கருத்து கணிப்பு வர்றதை பார்த்தா அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு போகுமோன்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். உத்தரப்பிரதேஷ்ல 1993ல பிஎஸ்பி பார்ட்டி வெறும் 11.1% தான் வாங்குச்சு, 15 கூட இல்ல, வெறும் 11.1% வாங்கி 67 சீட்டை ஜெயிச்சாங்க. அவங்க நின்னது என்னமோ அந்த 422 சீட்ல. அப்ப 1999ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 493ல 422 சீட்டு, அதுல 164 சீட்டு மட்டுமே கண்டெஸ்ட் பண்ணி 11.1% மட்டும் வாங்கி
67 சீட்டை வந்து பிஎஸ்பி கட்சி வந்து வெற்றி பெற்றதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி. அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை எல்லாருமே வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நீங்க அவரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவர் வந்து பெரிய அளவுக்கு இல்லைனாலும் நீங்க ஈஸியா உங்க விளையாட்டை முடிச்சுக்கலாம். இல்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க மேல வந்தாங்கன்னா உங்களால ஈஸியா டிஃபென்ஸ வந்து நீங்க விளையாட முடியும் அப்படின்ட்டு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்சிகள் வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுனாங்கிறது ஒரு பெரிய பார்வை எனக்கும் இருக்கு. கட்சி பாராபட்சம் இல்லாம சினிமா நடிகர் தானே நந்தகுமார். ஒரு பெரிய ரோலை வந்து இந்த எலெக்ஷன்ல இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணினது. வழக்கமாக தேர்தல் தொடர்பான விஷயங்கள்ல ஓரளவுக்கு இன்டலெக்சுவலா இருக்கக்கூடிய ட்விட்டர் தளம் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஆனால் இந்த முறை மாறாக இன்ஸ்டாகிராம் இந்த தடவை பண்ணியிருக்கு. சரியா? நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜயினுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கை ஒரு 16 மில்லியன் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 16 மில்லியன், ஒரு 1.5 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1,60,00,000 பேர். இதில் எல்லா கட்சி சாராதவர்களும் பண்ணலாம், கட்சி சார்ந்தவர்களும் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் கேட்கிறேன். இதுல எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இந்த விஜய் வந்து ஒரு பெரிய பாப்புலர் லீடருங்கிறதுனால நான் அவருடைய கணக்கையே நான் எடுத்துக்கிட்டேன். சரியா? இந்த 1,60,00,000 வாக்குகளையே அப்படியே விஜய் இவரை ஃபாலோ பண்ற எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டா கூட அது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விடுமா? இல்ல, இப்ப நீங்க நல்ல கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து தேர்தல் களப்பணி செய்யல கணப்பணி செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து இன்றைய கால சூழ்நிலையில இன்னைக்கு நமக்கு வந்து 18 வயசுல இருந்து 39 வயசுக்குள்ளார வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,40,00,000, 41% வந்து நம்மளுடைய வாக்காளர்கள் வந்து. அப்போ இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்ம களத்துல போய் வேலை செய்யறோங்கிறது ஒரு உண்மையானதா இருந்தா கூட சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய காலகட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். புரியுது. அப்போ இதுல வந்து எப்பயுமே திமுக வந்து இதுல கொஞ்சம் அதிகமா வேலை பார்ப்பாங்க. ஆனா திமுகவையே வந்து டிவிக்கே வந்து ஓவர்டேக் பண்ணாங்க இந்த தடவை. அண்ணா திமுக சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பிக் ஜீரோ. அவங்க களத்துல போய் அவங்க செய்யக்கூடிய களப்பணி செஞ்சாங்க, நல்லா செஞ்சாங்க, அதெல்லாம் நம்மளாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த சோசியல் மீடியால அதிமுகவுக்கு சப்போஸ் 4ஆம் தேதி வந்து ஒரு எதிர்பாராத முடிவு இருந்துச்சுன்னா அதுக்கு பெரிய காரணமா அமைய போறது வந்து இந்த சோசியல் மீடியா களத்துல அதிமுகவுடைய செயல்பாடுனுடைய பற்றாக்குறை வந்து ஒரு முக்கியமான காரணம். எப்படி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சோசியல் மீடியால ஸ்ட்ராங்கா இருந்து களத்துல ஸ்ட்ராங் இல்லைன்னு நம்ம ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி அதிமுக களத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சோசியல் மீடியால ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா அந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம பார்க்கும்போது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பூத் கிராமப்புறத்துல கூட பூத்துக்கு வந்து பெண்கள் முதல் கொண்டு பூத் ஏஜென்டா டிவி கேக்கு உட்கார்ந்து இருந்தது வந்து நமக்கு பார்க்க முடிஞ்சது. நமக்கு தகவல்களும் வருது. நந்தகுமார் அளவுக்கு வந்து வேலை பார்த்திருக்காங்க. சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நந்தகுமார். என்னன்னா ஒரு அல்காரிதம்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த அல்காரிதம்ல நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அதுவே திரும்ப 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 வரும். நாம ஒரு 10 வீடியோ பார்த்து 15வது வீடியோ பார்த்துட்டு திரும்ப ரீஸ்க்ரால் நம்ம திரும்ப அடுத்த ஒரு சுற்று அதை சுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல பார்த்த வீடியோவே உங்களுக்கு திரும்ப வந்து காட்டி நிற்கும். சரியா? இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இது நடந்துகிட்டே இருக்குது. நான் அதனாலதான் விஜயினுடைய கணக்கை மட்டும் எடுத்திருக்கிறேன். விஜயினுடைய பின்தொடர்பாளர்கள் அத்தனை பேருமே ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டா கூட ஒரு 1,60,00,000 வாக்குகள் விஜய் வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற கணக்கை எடுத்துக்கிட்டால் கூட அது ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வழியை ஏற்படுத்துமான்னு கேட்கிறேன். அவ்வளவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை சுத்தமா. ஆனாலும் நான் அதையே ஒரு கணக்காவே எடுத்துக்கிட்டு கேட்கிறேன். நான் இல்ல, இப்ப நீங்க வந்து அந்த பின்தொடரக்கூடிய 1,60,00,000 பேர் போடுவாங்கன்னா எல்லாருமே போட்டிருக்க மாட்டாங்க. ஆட்கள் கூட வந்து எடுத்துக்கிட்டா கூட இல்ல, நான் அது அப்படி சொல்ல வரல. நான் எல்லாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவரை பின்தொடராதவங்க எல்லாம் போடாமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். அவரை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்களும் விஜய்க்காக வாக்களிச்சிருப்பாங்க. இந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மகளிர் வந்து இன்ஸ்டால பெரிய அளவுக்கு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்களும் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த
பிஎஸ்பியினுடைய இதையும் சொன்னேன். இப்ப நமக்கு வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னாக்கா அவங்க இப்ப இந்த 2,40,00,000 பேர்ல மட்டும் இப்ப இந்த ஆக்சிஸ் மை இந்தியா வந்து அவங்க ஜெண்டர் வைஸ் ஏஜ் வைஸ் வந்து அவங்க பிரேக்கப் கொடுக்கறாங்க, எஜுகேஷன் வைஸும் பிரேக்கப் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு போச்சுங்கும் போது அப்ப அவங்க சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரதானமா அந்த 69 வயசுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா சற்று ஏறக்குறைய அவங்களுடைய கால்குலேஷன் பிரகாரம் நம்ம போனோம்னா 1,99,00,000 வருது. அவங்க கொடுத்த அந்த பர்சன்டேஜ் பிரேக்கப்ப நம்ம வந்து எடுத்து அந்த அந்த டெமோகிராபிக் அப்ளை பண்ணோம்னா 1,99,00,000 வந்து வாக்காளர்கள் வராங்க, which translate to 38% வருது அவங்க கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அவங்க 35 பிளஸ் ஆர் மைனஸ் கொடுக்குறாங்க. சோ அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த அளவுக்கு ஃபுல்லா வரணுங்கிற அவசியம் கூட இல்லை. இப்ப வந்து இது ஒரு ஃபோர் வே கார்னர் ஃபைட்டுங்கிறனால அவங்களுக்கு வந்து பெரும்பான்மையான இடத்துல எல்லாத்தையுமே அவங்க ஸ்வீப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆஃப் வே மார்க்குங்கிறது வந்து 118 தான். சோ 117 பிளஸ் 1. அப்ப அந்த குறுகிய தொகுதியில அவங்க விக்டரி மார்ஜின் கம்மியா இருந்தா கூட, ஏன்னா நம்ம சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட், நம்ம வந்து அதைத்தான் நம்ம வந்து எலெக்ஷன்ல வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூயன்சி பர் பர்சன்டேஜ் பாயிண்ட்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி அவங்கனால எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி குறுகிய தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கன்சாலிடேட் அவங்க ஓட்டு ஆச்சுன்னாக்கா அந்த 118க்கு மேல தொகுதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் இல்லை. 0 அது தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அதே மாதிரி அதிமுக இந்த எக்ஸிட் போல வச்சு அதிமுக தோத்துருன்னு நம்ம ரூல் அவுட், அதாவது கேரண்டீடா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி பெரும்பான்மையான இது கருத்து கணிப்புகள் வந்து டிஎம்கேக்கு வந்து அட்வான்டேஜ் கொடுக்குங்கிறனால டிஎம்கே வந்து ஷூர் ஷாட்டா ஜெயிக்க போகுதுங்கிறதை நம்ம எடுத்துக்க முடியாது. அதனாலதான் சொன்னேன் இந்த கருத்து கணிப்புகளை எல்லாமே we have to take with a pinch of salt. ஓகே நந்தகுமார், ரொம்ப நன்றி. நீங்க வேற ஒரு தொலைக்காட்சிக்கு போகணும், அதனால நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொல்லிருங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க அவர் கேட்டுட்டோம், அவர் சொல்லாத விஷயமே இல்ல, சொன்னது எல்லாத்தையுமே மறுத்து பேசிட்டு கிளம்பிட்டாரு. ஓகே, திமுக வருமானா வராது, அதுக்கு வரும்னு சொல்ல முடியாது. சரி, தாவேகா வராது அப்படின்னா இல்ல தாவேகா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுக வராது இல்ல அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தமா எல்லாத்தையுமே வந்து மறுத்து பேசிட்டு கிளம்பிட்டாரு. ஃபேக்சுவலா இல்ல எனக்கு என்னன்னா நான் அவர்கிட்டயே அதையே கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் கேட்காம விட்டுட்டேன். இப்ப விஜயை பின்தொடரக்கூடிய ஒரு நந்தகுமார் சொல்லுங்க, ஏதோ சொல்லணுமா? இல்ல நான் சொல்றது என்னன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த எக்ஸிட் போல்ல எல்லாம் இன்கன்க்ளூசிவா இருக்குதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே புரிஞ்சிருச்சு. நன்றி நந்தகுமார். அப்ப யாருதான் சார் வருவா உங்க கணிப்புப்படி? அது தெரியாது. Let us wait for 4th ராஜா. ஒரு ஜோக் ஒண்ணு பார்த்தேன், நாலுமே வரும் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நாலுமே வரட்டுமே சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். என்னன்னு கேட்டா 4th மே வரட்டுமே சார்னு சொன்னா நீங்க ஏன் 4 மே வரும் நினைச்சீங்கன்னு கேக்குறாரு. அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. நன்றி நந்தகுமார், நன்றி. என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா, இப்ப கட்சி சார்ந்த நபர்கள் வந்து என் கட்சி தான் வரும்னு அவங்க கன்விக்ஷனோட பேசலாம். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்பர் என்ன சொல்லுது, அது கன்க்ளூசிவா இருக்கா இன்கன்க்ளூசிவா இருக்கான்னு நம்மளால ஒரு இன்டர்பிரேஷன் தான் நம்மளால பண்ண முடியும். நம்பிக்கை கேட்டேன். நன்றி நந்தகுமார், நன்றி ரொம்ப நன்றி.